நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினமான பெரிது. அதாவது மனசு அடங்கவனவன் மலையை விட பெருசு அப்படின்னா மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை, மனம் அசையாமல் இருக்கிறது தான் அதிசயம். அதனால மலையை விட பெருசுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு போனார். மனசை அசையாமல் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சொல்லிடலாம் மனசை நான் கட்டுப்படுத்துறேன்னு. ஒருத்தன் நான் என்ன பெரிய பெரிய துறவிகள்லாம் நான் மனசை கட்டுப்படுத்துறேன்னு ஒருத்தன் சவால் விட்டுட்டு போனானா, போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நடுக்காட்டில் போய் உட்காந்துட்டான். மனசை கட்டுப்படுத்துறது என்ன பெரிய காரியம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தான். உட்காந்து பார்த்தா எதிரில் ஒத்தையடி பாதை, அதில் ஒரு நடனம் ஆடுற பொண்ணு போயிட்டு இருக்கு. டான்ஸு ஸ்கூல் ஒன்று, டான்ஸு கற்றுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு. இது என்ன இவ்வளோ தூரம் உட்காந்துருக்குறோம், இப்பவும் நமக்கு தொந்தரவாக இருக்குதே, கண்ணு இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்லி பார்த்தான். 8 மணிக்கு கிளாஸு தினம் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தான், ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிட்டான். கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டான். இனிமேல் பார்த்துக்கோ, இனிமேல் ஒன்றும் ஆகாதுன்னு. மறுநாள் உட்காந்தா 8 மணிக்கு அந்த காலில் கட்டி